மருத்துவத்துறையில் இருக்கிற ஆளணி பற்றாக்குறைகளுடன் நிவர்த்தி செய்ய வேண்டப்படும் என்ற கடந்த அரசாங்கங்களை குற்றஞ்சாட்டி வந்த அனுரகுமார திசாநாயக்கா இன்று பதவிக்கு வந்து 2 ஆண்டுகளை நெருங்குகிற பொழுது இன்றும் இந்த பிரதேசம் ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்று சொல்லி உண்மையிலேயே இந்த ரோட்டு ஒரு காலங்காலமாக குண்டும் குழியுமாக நான் விழுந்து ஓடிய தினம் கடைசியாக இருக்கிற டிஎஸ் டிவிஷனில் பின்தங்கிய டிஎஸ் டிவிஷனாக யாழ் மாவட்டத்தில் நெடுந்தீவு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டங்களுடைய நடைபவனி தற்பொழுது நெடுந்தீவு மாவட்டத்துறை ரங்குதுறை கடல் போக்குவரத்தை போக்குவரத்து மற்றும் எங்களுடைய பிரதான வீதி திருத்தம் செய்ய வேண்டும். மருத்துவத்துறையில் இருக்கிற ஆளணி பற்றாக்குறைகளுடன் நிவர்த்தி செய்ய வேண்டப்படும் என்ற உங்களுடைய அடிப்படை உரிமைகள் நீங்கிய மனுவை தற்பொழுது கவரயிப்பு போராட்டமாக நாங்கள் மாவலி துறைமுகத்தில் இருந்து ஆரம்பித்து தற்பொழுது பிரதேச செயலகத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம். பிரதேச செயலகத்திலே நாங்கள் இந்த மகஜரை கையளிக்க தீர்மானித்திருக்கிறோம். அந்த மகஜரை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். ஏற்பட்ட குறைபாடுகள் அல்ல, இவை நீண்ட காலமாக இருக்கிறது. அதனுடைய காரணம் எங்களுடைய நெடுந்தீவினுடைய கடல் கடந்த ஒரு தீவாக நெடுந்தீவு இருக்கிறதால இந்த குறைபாடுகள் கடந்த காலங்களிலே இருந்தது. முக்கியமாக இந்த கடல் போக்குவரத்து, பாடசாலை, வைத்தியசாலைகளில் இருக்கிற ஆளணி பற்றாக்குறை இவையெல்லாம் நீண்ட காலமாக இருக்கிறது. கடைசியாக இருக்கிற டிஎஸ் டிவிஷனில் பின்தங்கிய டிஎஸ் டிவிஷனாக யாழ் மாவட்டத்தில் நெடுந்தீவு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதுக்கு பிரதானமான காரணம் எங்களுடைய இந்த கடல் போக்குவரத்தால் தான் இந்த பிரதேசத்துக்கு வந்து செய்ய வேண்டிய ஒரு பணியாற்ற வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறதால ஆசிரியர்கள் சரி, வைத்தியர்கள் சரி, இனிய உத்தியோகத்தர்கள் பின்னடிக்கின்ற ஒரு நிலப்பாடு காணப்படுகின்றது. ஆகவே அதே போன்று அபிவிருத்தி வேலைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அந்த அபிவிருத்தி வேலைகளை உடனடியாக மேற்கொள்வது மிகுந்த சிரமம். கடல் வழியாகத்தான் நாங்கள் அதுக்குரிய ரோ மெட்டீரியல்ஸை கொண்டு வர வேணும், உபகரணங்களை கொண்டு வர வேணும், ஆளநீரை கொண்டு வர வேணும். பெரிய சிரமம், பாரிய அளவில் கொண்டு வருவது என்பது கஷ்டமான விடயம். இருப்பினும் அரசாங்கமானது நீங்கள் நான் பிரதேச செயலராக கடந்த 8 மாதமாக பதவியேற்று பணியாற்றிய காலப்பகுதியிலே உண்மையிலேயே மிக பாரிய அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீடுகள் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முக்கியமாக எடுத்துக்கொண்டால் நீங்கள் பார்க்கலாம், இந்த நெடுந்தீவங்களுடைய குறிகட்டுவானுக்குரிய ஆக்சஸ் ரோட் அது பிரதானமாக இவ்வளவு காலமும் மிக பாரிய ஒரு சேதமாக காணப்பட்ட வீதி அரசாங்கம் அண்மையிலே இதுக்கு 400 மில்லியன் ரூபாய் செலவிலே ஒதுக்கீடு செய்து அந்த வீதி காப்பெட் வீதியாக 2 2 வேஸ் வரக்கூடிய மாதிரி நடுவில் ரவுண்ட் அப் போட்டு செய்து 6 மாதத்தில் அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும். மிக முழுமையான பயன் எங்களுடைய நெடுந்தீவு மக்களுக்கு. அதே போன்று முந்த நாள் அடுத்த 2ஆம் கட்ட அடுத்த வேலை எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஹார்பர் எங்களுடைய ஜெட்டி வேலை திட்டம் கௌரவ
பிமல் ரட்நாயக்க அமைச்சர் தலைமையிலே அண்மையிலே அதற்காக கிட்டத்தட்ட 1000 மில்லியன் ரூபாய் செலவிலே ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த வேலைகள் தொடங்கப்பட்டு அந்த வேலைகளும் வருகின்ற வருடம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதே போன்று இந்த பிரதேசத்தில் இதுவரை காலமும் இல்லாத அபிவிருத்திகள் நடைபெற்றிருக்கின்றன. எங்கள் நெடுந்தீவு பிரதேசத்தில் இதுவரை காலமும் எங்களுக்கு ஒரு பெட்ரோல் செட் இருக்கையில், இது ஃபியூவல் ஸ்டேஷன் இருக்கையில், இதுவரை காலமும் எங்களுடைய மக்கள் வீதிகளில் இருக்கிற கடையில் வேண்டி பெட்ரோலை ஊற்றி போட்டு அடித்து சென்ற நிலைமை தான் காணப்பட்டது. இதை உணர்ந்த அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள் எங்களுடைய பிரதேசத்துக்கு அந்த எக்ஸிக்யூட், அதாவது அந்த குடிகட்டுவன் எக்ஸஸ் ரோட் தொடங்கின அந்த காலப்பகுதியில் இதுக்குரிய அபிவிருத்திக்குரிய அந்த பெட்ரோல் செட் ஃபியூவல் ஸ்டேஷனையும் தொடக்கி வச்சு அதை எம்பிசிஎஸ்க்கு பொது நோக்கத்தின் அடிப்படையில் எங்களுடைய பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அது ஒரு மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி. அதே போன்று இதுவரை காலமும் எங்களுடைய கடல் போக்குவரத்தில் பிரச்சனைகள் காணப்பட்டது. நான் பிரதேச செயலாளராக கடமையாற்றிய பொழுது உடனடியாக வடதாரகையும் குமுதினியும் பழுதடைந்து காணப்படுகின்றது. குமுதினி கிட்டத்தட்ட 50 வருடமாக இங்கு உங்களுக்கு சேவையாற்றிய ஒரு படகு இயந்திரம் முழுமையாக பழுதடைந்த காரணத்தினால் அதை நாங்கள் மேக்சிமம் அதை திருத்தி பார்த்தோம், சரி வரையில். இனி அதுக்கு நாங்கள் என்ஜின் மாற்ற வேண்டிய ஒரு பாரிய வேலை திட்டம் இருக்கின்றது. ஆகவே அதுக்குரிய டெண்டரும் கோல் பண்ணப்பட்டு விட்டது. அரைமா வாரக்கிழமை அந்த டெண்டர் ஓப்பனிங் நடக்கும். அதுக்கு பிறகு குமுதினி முழுமையாக திருத்துவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போன்று வடதாரக நாங்கள் டொக்கியாட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம் வேலை செய்கிறதுக்காக. ட்ரிங்கோக்கு போயிருக்கிறது. மே மாத கடைசியிலே அந்த டொக்கியாட் வரும். ஆக அதுபோன்று இந்த இடைப்பட்ட காலத்திலே இந்த நெடுந்த மக்கள் இலவச போக்குவரத்தையே எதிர்பார்த்திருக்கிறதால நீங்கள் தனியார் போக்குவரத்தை அதிகம் விரும்பாதபடியினால் நாங்கள் அதுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியிலே ஹயரிங் எங்களுடைய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு அமைச்சர் அவர்களுடைய பணிப்பின் பேரில் உடனடியாக ஹயரிங்க்கு நாங்கள் போகிறோம். அந்த ஹயரிங் செய்கிறதுக்காக ஒரு நாளைக்கு நாங்கள் கொடுக்க போகிற காசு 2 லட்சம் ரூபா. இது பப்ளிக் மணி. வடிவாக யோசிக்க வேணும். இங்கே இருக்கிற இந்த 4000 மக்களுக்காக ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாவுக்கு ஹயரிங்கு அரசாங்கம் அனுமதிச்சிருக்குது. அந்த போட்டுக்குரிய டெண்டர் ப்ரொசீஜரை முடிஞ்சு இன்னும் ஒரு 3 வீக்ஸுக்குள்ள அந்த ஹயரிங் போட்டும் வந்துடும். அந்த ஹயரிங் போட் வந்தால் 2 வடதாரையோட நெடுந்தாரையோட அந்த ஹயரிங் போட்டும் உங்களுக்கு இலவசமான போக்குவரத்து வேலையை செய்து தரும். அந்த உங்களுக்கு இலவசமாக போக்குவரத்துக்கு அந்த இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குமுதினியும் வடதாரையும் இங்கு வந்து சேர்ந்துவிடும். அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்க போகிறதில்லை. அதே போன்று நாங்கள் கடந்த டிசிசி மீட்டிங்கில் வள்ளி கிளியராக சொன்னாங்க, உங்களோட மெயின் ரோட் வேலை செய்து தருவோம். 1.5 கிலோமீட்டருக்கு 110 மில்லியன் ஒதுக்கப்பட்டு டெண்டர் கோல் பண்ணி அந்த வேலை தொடங்க போகின்றது. டெண்டர் அவார்ட் பண்ணி ஆச்சுது. என்ன பிரச்சனைண்டா இப்போத்த அரசாங்கம் இந்த ப்ரொக்யூமெண்ட் ப்ரொசீஜரை சரியான இறுக்கமாக வச்சிருக்கேன்னு சொன்னால் இந்த ப்ரொக்யூமெண்ட் என்பது மிக கவனமாக செய்யப்பட வேண்டிய விடயம். கடந்த காலத்தில் இந்த ப்ரொக்யூமெண்ட் பிரச்சனைகளால் மோசடிகள் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கம் ப்ரொக்யூமெண்ட் மேனுவலை திருத்தி இருக்குது. திருத்தினா நீங்கள் அதுக்கு அவார்ட் பண்ணுற அதுக்கு பிடர்ஸ் ஆஃபர் பண்ண பிடர்ஸ் யாராவது அந்த பிடிங்கில் தனக்கு சரியான முறையில் தனக்கு கிடைக்க வேண்டிய டெண்டர் கிடைக்கலை என்று சொல்லி யாராவது முறைப்பாடு செய்தால் அவருக்கும் அவர்கிட்ட சரியான காரணங்களை கொடுக்குறதுக்கெல்லாம் 2 வீக்ஸ் நோ ஒப்ஜெக்ஷன் பீரியட் இருக்குது. அப்படியான மிக இறுக்கமான டிரான்ஸ்பெரன்சியான ஒரு மிக நுட்பமான ஒரு ப்ரொக்யூமெண்ட் சிஸ்டம் இருக்கிறதால உடனடியாக எல்லா வேலையும் உடனடியாக செய்ய முடியாது. ப்ரொக்யூமெண்ட் சிஸ்டம் இருக்குது. ஆகவே இதால் தான் இந்த டிலே இருந்தது. அதே மாதிரி உடனடியாக அந்த போட் பிரச்சனையும் உங்களுக்கு தீர்வுக்கு வருது. அதே மாதிரி குடிநீர் பிரச்சனை சொன்னீங்க. குடிநீர் பிரச்சனை என்பது
உண்மையிலேயே ஒரு பிரச்சனை தான். எங்களுடைய பிரதேசத்தில் நன்னீர் வசதி இல்லாத ஒரு பிரதேசம். ஆகவே இங்கே உடனடியாக நாங்கள் எங்கேயாவது பெரிய அளவில் ஓவர் டேங்கை கட்டி பைப் லைனிங்கை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலப்பாடு இல்லை. இது நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை. நன்னீர் இங்கே இல்லை பிரதேசத்தில். ஆகவே நாங்கள் ஆர்ஓ பிளான்ட் ஊடாகத்தான் இந்த திட்டத்தை செய்ய முடியும். ஏற்கனவே இருக்கிற ஆர்ஓ பிளான்ட் உங்களுக்கு தெரியும், 2 ஆர்ஓ பிளான்ட் அங்கே நிறுவி இருக்கிறோம். அந்த ஆர்ஓ பிளான்ட் ஊடாக 600 குடும்பங்களுக்குரிய நன்னீர் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு மேலதிகமாக எங்களுடைய கடற்படையினரும் ஆர்ஓ பிளான்ட் ஊடாக நன்னீர் விநியோகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நீண்ட காலமாக. ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், இந்த டிக்வா புயலில் வந்து இந்த என்ஜினுகளில் எங்களுடைய நாங்கள் வந்து கரண்ட் ப்ரொவைட் பண்ணுறது வந்து என்ஜினோடாக அந்த என்ஜினுக்குள்ள தண்ணி போனதால் அந்த என்ஜின் கரண்ட் வந்து ஃப்ளக்சுவேட் பண்ணினதால் அந்த ஆர்ஓ பிளானுடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து பழுதாக போயிடுது. அப்போ பழுதாக போன ஃபீச்சர்ஸும் உடனடியாக எங்களுக்கு அந்த ஆர்ஓ பிளான்ட் ஃபீச்சர்ஸ் இலங்கையில் எடுக்க முடியலை. சைனாவில் இருந்தால் நான் அதுக்குரிய டெண்டர் அதில் போல் பண்ணி சைனாவில் இருந்தால் எடுத்தவை. அதில் கொஞ்சம் காலம் எடுத்துட்டுது. ஆனால் இப்போ கொண்டு வந்து ஃபிட் பண்ணி நாங்கள் 600 ஃபேமிலிஸுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ என்ன தனிப்பட்ட ரீதியாக கௌரவ அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் நேற்று வந்த போது என்னோட நேரடியாக கேட்ட டிஎஸ் என்ன பிரச்சனை இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இப்படி 600 குடும்பங்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிற தண்ணி மேலதிகமாக நாங்கள் எங்களோட 1200 குடும்பங்களுக்கு தண்ணியை கொடுக்க வேணும். அதுக்குரிய ஒரு திட்டம் வந்து வாட்டர் சப்ளை மினிஸ்ட்ரியால் ஒரு ப்ரப்போசல் ஒன்று செய்திருக்கணும். அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன். அப்போ உடனடியாகவே அவர் எனக்கு அவர்கிட்ட ஃபோன்லேயே இருந்து மினிஸ்டரோடு எடுத்து தந்தவர் உடனடியாக கதைக்க சொல்லி உடனடியாக ஆர்ஓ பிளான்ட் உங்களுக்கு மிக விரைவில் வந்து இன்னொரு ஆர்ஓ பிளான்ட் நாங்கள் மேற்கில் இப்போ பூட்டி கிட்டத்தட்ட மீதியாக இருக்கிற 300,000 லிட்டர்ஸ் தண்ணி வந்து கொடுத்து முழு பிரதேசத்துக்கும் இந்த ஆர்ஓ பிளான்ட் ஊடாக அந்த ஆர்ஓ பிளான்ட் வந்து நாங்கள் கடல் நீரை சுத்திகரித்து கொடுக்க போகிறோம். ஆகவே ஆனால் அதுக்கு 1 வருடம் அப்படி செல்லும். என்ற புது ஆர்ஓ பிளான்ட் மிகவும் கெப்பாசிட்டி கூடினது. ஆகவே அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வார வருடத்துக்குள்ள அந்த வேலை திட்டங்களும் முடிஞ்சிடும். அதே மாதிரி இதுவரை காலமும் நீங்கள் என்ஜினில் இருந்தால் எலக்ட்ரிசிட்டி எடுத்து கொண்டு வந்தீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. எங்களோட ஆர்ஓ பிளான்ட் பழுதாகுது, நீங்கள் வீட்டில் பாவிக்கிற எலக்ட்ரிக் சாமான்கள் பழுதாகுது. இது எல்லாத்தையும் உணர்ந்த அரசாங்கம், இந்திய அரசாங்கத்தினுடைய நிதி பங்களிப்போட ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ப்ரோக்ராம் வந்து 3 தீவிலையும், நெடுந்தீவு, நைனாதீவு, அனலதீவு 3 ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு தெரியும் அந்த உங்களோட இதில் வந்து அது அந்த வேலை திட்டம் வந்து பூர்ணமாக ஓரளவுக்கு முடிஞ்சுது. அதை எக்ஸிக்யூட் பண்ணுற கம்பெனின்ற சில டிலேயால் பிரச்சனை இருந்தால் அப்போ அதையும் நான் நேற்று கௌரவ அமைச்சருக்கு சொன்னேன். உடனடியாகவே அவர் பிரதி அமைச்சருக்கு கதைச்சு என்னோட கதைக்க சொல்லி அவர் வருகிற கிழமை அந்த என்ன பிரச்சனை என்ன டிலே இருக்குன்றதை கதைக்கிறதுக்காக வருகிறார். அநேகமாக உங்களுக்கு மே மாதத்தில் இருந்து 24 hours ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜியால் உங்களுக்கு போதுமான பிரச்சனை இல்லாத தடையில்லாத கரண்ட் வசதிகள் வழங்கப்படும். இந்த கரண்ட் வசதி கிடைக்கப்படுகின்ற பொழுது உங்களுக்குரிய இந்த எலக்ட்ரிக் சாமான்களோ அல்லது எங்களோட ஆர்ஓ பிளான்ட் பழுதாகிற பிரச்சனைகளோ இனி வருங்காலத்தில் இடம்பெற போகிறதில்லை. மேற்கு பகுதியை சேர்ந்த மக்கள் உண்மையிலேயே இந்த ரோட்டு ஒரு காலகாலமாக குண்டும் குழியுமாக நான் விழுந்து கூடிய எத்தனையோ பேர் எழும்பி வரியினோம். மழை காலம் வந்தால் குண்டுக்குள்ளே இடமும் தெரியாது. வாகனங்கள் வந்தால் விழுந்தெழும்பி நான் கூடி விழுந்திருக்கிறேன். மோட்டர் பைக்கில் போய் அதில் விழுந்தெழும்பி நாங்கள் எல்லாரையும் கேட்டுன்னு தான் இருக்கிறோம். இந்த பாதையை திருத்தி தாங்கோண்டு நீண்ட காலமாக திருத்தப்படவில்லை. முன்னையா மேற்கூர் மக்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு வாரதாக இருந்தாலும் ஒரு நோயாளியை கொண்டு வாரதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு வாகனங்கள் வாராங்களும் இல்லை. ஆட்டோக்காரர் இரவுகளில் அடித்தா வாராங்களும் இல்லை. பாதை சரியில்லை, நாங்கள் என்னண்டு உங்களை வந்து ஏற்றுறதுண்டு வாராங்களும் இல்லை. எங்களுக்கு இந்த பாதையை முதலில் எங்களுக்கு சரி பண்ணி தருவோம். இழுத்தடிக்காமல் மேற்கூர் மக்கள் சுயமாக வந்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து போகிற அளவுக்கு எங்களுடைய பாதை பிரதானமாக இருக்கிறது. அந்த பாதையை நீங்கள் சீர் செய்து தருவோம். மற்றது ஆஸ்பத்திரியும் நாங்கள் வந்தால் இங்கே மருந்தாளர்கள் இல்லையென்றால் அதுக்கும் பெரிய கஷ்டம்தான். திரும்பியும் போகணும். சில வேளை ஆஸ்பத்திரியில் தங்கி சிகிச்சை பெற விரும்பினால் நிற்கலாம், அல்லது நாங்கள் மருந்தும் எடுக்காமல் திரும்பித்தான் போகணும். அதால் பெரும் மேற்கூர் மக்கள் இன்னும் கூடிய சிரமத்தை தான்
அடைந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த பாதையை கதியில நிவர்த்தி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் சார்பாக. நெடுந்தீவு மக்கள் தங்களுடைய அடிப்படை வசதிகளை வலியுறுத்தி மிக நீண்ட காலமாக தாங்கள் புறக்கணிக்கப்படுகின்ற விடயங்களை வெளிப்படுத்தி ஒரு பெரியொரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடாத்தியிருக்கிறார்கள். மாவலித்துறையிலிருந்து பிரதேச செயலகம் வரையான தூரத்திற்கு நீண்ட ஒரு பேரணியாக வந்து பிரதேச செயலகத்திற்கு முன்னாலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பிரதேச செயலாளரூடாக ஆளுநருக்கும் அரசினுடைய ஏனைய அமைச்சுக்களுக்கும் கையளித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நெடுந்தீவு ஒரு கடல் கடந்த ஒரு தீவாக இருந்தாலும் கூட தமிழர் தேசத்தை பொறுத்தவரையிலே சுற்றுலாத்துறையிலே எதிர்காலத்தில் மிக பெரும் வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது. கடந்த காலத்திலே யுத்தம் காரணமாகவும் மற்றும் இங்கிருக்கக்கூடிய வளப்பற்றாக்குறைகள் குறிப்பாக குடிநீர் நெருக்கடிகள் காரணமாகவும் இங்கிருந்து பெருமளவான மக்கள் வெளியேறி வேறு மாவட்டங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு சூழல் ஏற்பட்டது. யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகள் கடந்திருக்கிற நிலையிலே இந்த நெடுந்தீவு மக்களுக்கான நெடுந்தீவு உட்பட இந்த தீவக மக்களுக்கான அடிப்படை வசதிகள் குறிப்பாக போக்குவரத்து, குடிநீர் போன்ற கல்வி, சுகாதாரம் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்படாத காரணத்தினாலே மக்கள் மீள வந்து இங்கே குடியமர்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கூட தொடர்ந்து இங்கே வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. இந்த நிலைமை, இந்த அசமந்த போக்கு, இந்த பாராபட்சம் என்பது திட்டமிட்ட ரீதியிலே மேற்கொள்ளப்படுவதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த தீவக மக்களுடைய, குறிப்பாக நெடுந்தீவு மக்களதும் ஏனைய தீவக மக்களதும் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாக பல தடவைகள் நாங்கள் இதற்கு முன்னரும் நாங்கள் நாடாளுமன்றத்தில் நான் இருந்தபோதும் இப்பொழுது எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் அரசோடு துறை சார்ந்தவர்களோடு தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றார். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கூட இந்த தேவைகள் தொடர்பாக அவர் வலியுறுத்தி கொண்டு வருகின்றார். ஆனாலும் ஆமை வேகத்திலே தான் சில விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் எங்களுக்கு பலத்த சந்தேகங்கள் இருக்கிறது. வீதி போக்குவரத்து வீதிகள் கூட சரியாக அபிவிருத்தி செய்யப்படவில்லை. 17 வருடங்களாகியும் இன்னும் இந்த பிரதான வீதி கூட முழுமையாக செப்பனிடப்படாத காரணத்தினாலே மக்கள் போக்குவரத்து செய்ய முடியாத நிலைமை காணப்படுகிறது. குடிநீர் மிகப்பெரிய பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. இங்கிருக்கக்கூடிய குடிநீர் கிணற்றிலே சாராப்பட்டி என்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் கிணற்றிலிருந்து கடற்படையினர் குடிநீரை எடுக்கின்ற காரணத்தினாலே மக்களுக்குரிய குடிநீர் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. அதிலும் இப்பொழுது ஏப்ரல் மாதம் அளவிலேயே கடந்த வருட இறுதியிலே கடுமையான மழை பெய்திருந்த போதும் கூட, பெருமளவு வெள்ளம் வந்திருந்த போதும் கூட இன்று 4 மாதங்களிலே அந்த சாராப்பட்டி கிணற்றிலே நீர் உவராக மாறுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது என்று சொல்லி சொன்னால் அதற்கு காரணம் அளவுக்கு அதிகமான நீர் கடற்படையினரால் நுகரப்படுவது தான் காரணமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு 2 லட்சம் நீர் அங்கிருந்து எடுக்கப்படுவதாக மக்கள் இங்கே பகிரங்கமாக குற்றஞ்சாட்டி இருக்கின்றார்கள். இந்த மக்களுக்கு குடிநீர் இல்லாத பொழுது மக்களுடைய எண்ணிக்கையை விட பல மடங்கு அதிகமாக இங்கே ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கிற கடற்படையினருக்காக இந்த நீர் எடுக்கப்படுவது என்பது எங்களுடைய வளங்கள் வீணே கொள்ளையடிக்கப்பட்டு எங்களுடைய மக்களுக்குரிய அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாகவே அமைகிறது. ஆகவே அந்த கிணற்றிலிருந்து கடற்படையினருக்காக நீர் எடுக்கப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அதே போன்று இந்த கரையோரங்கள் இந்த புயல்கள் காரணமாக சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கடல் அரிப்பு நடைபெற்றிருக்கிறது. பெருமளவானவர்களுடைய கடல் தொழில்பாடுகளை அவர்கள் இழக்கின்ற நிலைமை உருவாகி இருக்கிறது. அவற்றை புனரமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதும் கூட அந்த விடயங்களும் உரிய முறையிலே கவனத்தில் கொள்ளப்படவில்லை. இங்கே வாழுகிற மக்களுக்கான மக்கள் சோதகிகளாக இருந்தால்தான் அவர்கள் நாளாந்தான் தொழில் செய்யலாம். தொழில் செய்தால் தான் அவர்களுக்குரிய வருமானத்தை ஈட்டலாம். வருமானத்தை ஈட்டினால்தான் பிள்ளைகளை படிப்பிக்க முடியும். அவர்களுடைய அன்றாட சீவியத்தை போக்க முடியும். அவ்வாறான ஒரு நிலையிலே வைத்தியசாலை என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆனால் இந்த வைத்தியசாலையிலே அடிப்படை வசதிகள் கிடையாது. தாதியர்கள் இல்லை, மருந்து கொடுப்பவர்கள் இல்லை, வைத்தியர்கள் வருவதும் போவதும் என்கின்ற ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது. அதற்கு சுகாதார அமைச்சும் காரணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் போக்குவரத்து பிரச்சனைகளும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. இந்த விடயங்கள் எல்லாம் திட்டமிட்ட ரீதியிலே தான் இவ்வாறு பேணப்படுகிறதா என்கின்ற ஒரு சந்தேகம் தான் எங்களை பொறுத்தவரையிலே இருக்கின்றது. அதே போன்று பாடசாலையிலே மாணவர்களுக்கான ஆசிரியர்கள் கிடையாது, வளங்கள் கிடையாது, மின்சார விநியோகங்கள் என்பது சீர்கெட்டு கிடக்கிறது. இவ்வாறு பல்வேறு அரச உத்தியோகத்தர்கள் போக்குவரத்து செய்வதில் உள்ள நெருக்கடிகள் காரணமாக அந்த சேவைகளும் பெருமளவிலே நெருக்கடியிலே இருக்கிறது. பிரதேச சபை தன்னுடைய கடமைகளை செய்வதற்கு வேண்டிய
அடிப்படை வசதிகள் என்பது கிடையாது. ஒரு அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த அரசு இந்த விடயத்திலே அசம்பந்தமாக இருக்கிறது. கடந்த அரசாங்கங்களை குற்றஞ்சாட்டி வந்த அனுரகுமார திசாநாயக்கா இன்று பதவிக்கு வந்து 2 ஆண்டுகளை நெருங்குகிற பொழுது இன்றும் இந்த பிரதேசம் ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் பதவிக்கு வருவதற்காக கடந்த அரசாங்கங்களை குற்றஞ்சாட்டினார்களே தவிர அவர்களை போன்று ஒரு இனவாத ரீதியாக இந்த பகுதிகளிலே தமிழ் மக்கள் வசதிகளை பெற்று அவர்கள் இங்கே நிரந்தரமாக குடியமர்ந்து விடக்கூடாது, வெளியேறினவர்கள் மீண்டும் வந்து விடக்கூடாது என்பதில் அனுர அரசாங்கமும் குறியாக இருப்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே இந்த மக்களுடைய போராட்டம் நிச்சயமாக மாற்றங்களை ஏற்படுத்தும். அரசுக்கு ஒரு நெருக்கடியை நிச்சயமாக இது ஏற்படுத்தும். இந்த போராட்டங்கள் ஊடாக இந்த உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த காரணத்தினால்தான் இன்று இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது என்ற அந்த தகவல் அறிந்த பொழுது நாங்கள் இங்கே இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த மக்களுடைய போராட்டங்களை வலுப்படுத்துவதன் மூலமாகத்தான் நாங்கள் இந்த மக்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இந்த போராட்டங்கள் இந்த இவ்வாறான செயல்பாடுகள் ஒற்றுமையான செயல்பாடுகளின் ஊடாக எங்களுடைய மக்களின் இந்த வளப்பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கும் கிடைக்க வேண்டிய அபிவிருத்திகளை பெற்றுக்கொள்வதற்கும் பாடசாலை மருத்துவம் போன்ற தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கும் இது வழிவகுக்கும் என்ற ஒரு அடிப்படையிலே நாங்கள் இந்த மக்களோடு இருப்போம். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுயினம் காரணமாக அவர் அந்த சிகிச்சை பெற்று திரும்பி இருக்கிற நிலையிலே உடனடியாக சமூகம் அளிக்க முடியாத காரணத்தினாலே அவர் வர முடியவில்லை. நிச்சயமாக எதிர்காலத்திலே வந்து உங்களை சந்திப்பார் என்பதை இந்த இடத்திலே கூறி இந்த விடயங்கள் தொடர்பாக உரிய சம்பந்தப்பட்ட அமைச்சுகளுக்கு அவரூடாக இந்த விடயங்கள் தெரியப்படுத்தப்பட்டு இதை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகள் அனைத்தும் எடுக்கப்படும் என்பதனையும் இந்த இடத்திலே உங்களுக்கு தெரிவித்து என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கிறேன். நன்றி. மக்களுடைய அடிப்படை தேவைகளான கடல் போக்குவரத்து, அடிப்படை கல்வி, எங்களுடைய நெடுந்தீவு மேற்கினுடைய பிரதான வீதி திருத்தம், வைத்தியசாலையில் காணப்படுகின்ற குறைபாடுடன் உங்களுடைய சுகாதார தேவைகள், மாணவருடைய அடிப்படை கல்வி ஆகிய 5 அம்ச கோரிக்கைகளை வைத்து இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு ஜனநாயக வழியை பின்பற்றிய கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை நெடுந்தீவிலே மேற்கொண்டிருக்கிறோம். நெடுந்தீவு மாவெளி துறைமுகத்தில் இருந்து பிரதேச செயலகத்தை நோக்கி ஜனநாயக விளிமியங்களை பின்பற்றிய இந்த போராட்டம் தற்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கிறது. ஆனாலும் எங்களுடைய உரிமை போராட்டம், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் உறுதியோடு போராடுவோம். இந்த கடல் போக்குவரத்து என்பது காலாகாலமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் ஒரு பாராமுகமாக இருப்பதும், இந்த கடல் போக்குவரத்துக்கு முக்கிய பங்காற்ற வேண்டிய வீதி அபிவிருத்தி அதிகார சபை தன்னுடைய தகுந்த பதிலை வழங்காமல் இருப்பதும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பாடாக இருக்கிறது. குமுதினி, வடதாரகை, நெடுந்தாரகை என்ற 3 கடற்கலங்கள் அவனிடம் இருக்கிற பொழுதும் வடதாரகை, குமுதினி ஆகிய 2 படகுகளும் தற்பொழுது பழுதடைந்திருக்கிறது. நெடுந்தாரகை மட்டும் இப்பொழுது சேவையில் ஈடுபடுகிறது. இந்த நெடுந்தாரகை மட்டும் எங்களுடைய போக்குவரத்தை சீர் செய்ய போதுமானதாக இல்லை. நாளாந்தம் அரச உத்தியோகத்தர்கள் நெடுந்தீவை நோக்கி வருகிறார்கள். நெடுந்தீவு மக்கள் பிரயாணம் செய்கிறார்கள். சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். ஆனால் 100 பயணிகளுக்கு மேல் இறங்கு துறைகளில் போகின்ற பொழுது அங்கே நிறுத்தப்படுகிற தன்மை இருக்கிறது. எனவே அந்த இடங்களிலே எங்களுக்கான சரியான போக்குவரத்து தன்மை மறுக்கப்படுகிறது. நாங்கள் கடந்த காலங்களிலே போராட்ட சூழ்நிலையிலும் கூட நாங்கள் சிறிய தனியார் படகுகளிலே தான் நாங்கள் பயணித்திருந்தோம். அப்பொழுது கூட நாங்கள் நிரந்தரமாக சுதந்திரமாக எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டோம். ஆனால் இப்பொழுது பயணங்களிலே அருவருக்கிற தன்மையும் பயணிகளை இன்சைப்படுத்துகின்ற செயற்பாடுகள் பல நிறைவேறுகிறதும் எங்களுக்கு உண்மையிலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஏற்பாட்டு குழுவினர் போக்குவரத்து, குடிநீர், சுகாதாரம், மருத்துவத்தை பற்றி பல விடயங்களை சொல்லியிருக்கணும். ஆனால் இருந்தாலும் நான் ஒரு இயல்பான சில விஷயத்தை சொல்லுவோம்னு இருக்கிறேன். பல விஷயங்கள் இங்கே நிவர்த்தி செய்யப்பட இருக்குது என்ற எதிர்கால கருத்தை தான் சொல்கிறேன். நாங்கள் கேட்குறது இன்றைக்கு என்ற நிலைமை என்ன. உதாரணமாக ஒரு நெடுந்தார படகாக இருக்கட்டும், ஒரு போக்குவரத்து படகாக இருக்கட்டும், நாங்கள் வயசு போனதுலேருந்து, குழந்தைகள்லேருந்து, நோயாளிலேருந்து, உத்தியோகாரிலேருந்து எல்லாருமே அங்கே பயணம் செய்யணும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களை அந்த போக்குவரத்தில் 100 பேருக்கு மேலே ஏற்றினம் இல்லை. ரெண்டாவது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களை அந்த நாயை விட, ஒரு மிருகத்தை விட மதிக்காத தன்மை இருக்குது அந்த போக்குவரத்து. அதை சீர் செய்யலாதா? போக்குவரத்து தான் நீண்ட நாளுக்கு அப்புறம் சீர் செய்யலாம். எங்களை அது 100 பேருக்கு மேலே ஏற்ற இயலாது. ஒரு நாயை விட மனுஷத்தன்மை இல்லாமல் போட்டு இழுத்தறிஞ்சு அங்கே செய்கிறேன்னு சொன்னால் அவ்வளோ கேவலம் கட்ட வேலை இது. நாங்கள் நெடுந்தி மக்கள் எவ்வளோ ஒரு நாள் ஒரு அரை மணித்தியாலும் யாழ்ப்பாணத்துக்கு போகிறோன்னு சொன்னானே எங்களுக்கு ஒரு நாள் தேவை. எவ்வளோ நோயோடையும் எவ்வளோ கவலை துன்பங்களோட போயிட்டு வருவோம் இந்த கடல் கடந்து. அதை விட நாங்கள் ஒரு இயற்கை அனர்த்த நேரங்களில் 10ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் தை மாதங்களில் இயற்கை அனர்த்தத்துக்குள்ள இரண்டுறாங்க. இயற்கை அனர்த்தத்துக்குள்ள போக்குவரத்தை செய்கிறோம். நாங்கள் அந்த நேரங்களில் எங்களை படுத்துகிற பாடு இருக்குது.